குன்றத்தூர். நாங்கள் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் இஸ்லாத்துக்கு வந்தோம். 2 வருஷம் இருக்கும். நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்களாம் வரல இஸ்லாத்துக்கு. இப்போ அவங்க வீட்டில் ஏதாவது விசேஷம் அது மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா, இல்லை ஏதாவது மவுத் அது மாதிரி நடந்துச்சுன்னா அவங்களோட கபர் செலவுக்கு போய் பார்த்துட்டு வரலாமா? அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் சகோதரிகளும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒரு கேள்வியாக கேட்டிருக்கிறார். இஸ்லாத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் நம்முடைய சொந்தக்காரங்கள்லாம் வேறு மதத்தில் இருப்பாங்க. இந்துவிலேருந்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னா அவங்க உறவினர்லாம் இந்துவாக தான் இருப்பாங்க. கிறிஸ்துவத்திலேருந்து ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்தாருன்னு சொன்னால் அவங்க மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பாவெல்லாம் என்னவாங்க கிறிஸ்துவமாக தான் இருப்பாங்க. அந்த உறவு அழிக்க முடியாது. அந்த உறவுகளை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய முடியாது. தகப்பனார் மகன் இஸ்லாத்துக்கு வந்தால் அவர் தகப்பன் இல்லைன்னு ஆயிருமா? ஒருத்தருக்கு மகன் இஸ்லாத்துக்கு வந்துட்டதுனால இவர் எங்கள் அப்பா இல்லை வேற ஆள் தான் அப்பா ஆக்கிட முடியுமான்னா முடியாது. இஸ்லாத்துக்கு வந்துட்டா கூட எந்த உறவும் மாறாது. அண்ணங்கிறது, தம்பிங்கிறது, அப்பாங்கிறது, மகங்கிறது, தாய்ங்கிறது அதெல்லாம் என்ன செய்யாது, மாறவே மாறாது. மாறாது மட்டும் இல்லாமல் இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் கூட அவங்களுக்கு செய்கிற கடமை நமக்கு இருக்குது. மார்க்கத்தில் எல்லாம் என்ன சொல்லி காட்டுறனா, சாஹிபுகுமா வித்துன்யா மாரூபா. இந்த உலக விஷயத்தில் தாய் தந்தையர்கள் உன்னை இணை கற்பிக்கிற வழிக்கு கூப்பிட்டா கூட அதுக்கு நீ கட்டுப்பட்டுறாத. ஆனால் உலக விஷயத்தில் நல்ல முறையில் தோழமையோடு நடந்து கொள்கிறான்ல. உன்னுடைய பெற்றோர்கள் இன் ஜாகதாக்க அலா அன் துஸ்ரிக பி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவு இல்லாத ஒரு விஷயத்திற்கு இணை கற்பிக்குமாறு உன்னை அழைத்தார்களேயானால், உன்னுடைய தாயும் தந்தையும் அழைத்தார்களேயானால் ஃபலா துத்தியஹுமா, அவங்களுக்கு நீ கட்டுப்படாது. அதே நேரத்தில் ஓ சாஹிபுகுமா ஃபித்துன்யா மாரூஃபா, உலக விஷயத்தில் அழகான முறையில் அவங்களோட தோழமையா இருந்து கொள். தாய்க்கு கொடுக்க வேண்டியதை கொடு, தகப்பனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடு, சொந்த பந்தங்களை கவனிக்கிறதுக்கு உள்ளதை கொடு. அவங்களை என்னென்ன முறையில் உனக்கு கவனிக்க, உலகத்தில் மார்க்கத்தை மட்டும் விட்டு கொடுத்துடக்கூடாது. உலகத்தில் நம்ம என்ன செய்யலாம், நம்மளால் ஏண்ட அளவுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வது நம்முடைய கடமை. நம்முடைய நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்க, உங்கள் சகோதரி இஸ்லாத்துக்கு வரல, சகோதரியை கவனிக்கிற கடமை இருக்குல்ல, அது உங்களை விட்டு போகாது. நீங்கள் என்ன செய்யணும், சகோதரிக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான உதவிகள் நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அந்த மாதிரியான ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம்ங்கிறது. அந்த அடிப்படையில் உங்கள் சொந்த பந்தங்களுடைய சந்தோஷங்களில் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணும், உதவியாக இருந்து கொள்ளணும். ஆனால் ஒரு கோடு போட்டுக்கணும், ஒரு எல்லை கோடு. என்ன கோடு? அங்கே போகிறதுனால மார்க்கத்தை மீறக்கூடிய நிலை வருமானா அந்த கோட்டுக்கு இந்த பக்கம் நின்றுக்கணும். மார்க்கம்னு ஒரு கோட்டை போட்டுக்கணும், போக வேண்டியதுதான். போய் என்ன பண்ணிடக்கூடாது, இந்த கோட்டை தாண்டினா மார்க்க விரோதமானதாக நடந்தோம்னா என்ன செய்யணும், ரிவர்ஸ் ஆகிக்கணும். உதாரணமாக அங்கே சொந்தக்காரங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்க, இறந்ததை போய் பார்க்க போகிறீங்க, அவங்க கவலைப்படுறாருல, பறி கொடுத்தவங்க இருப்பாங்க இல்லையா, ஆறுதல் சொல்லி கவலைப்படாதீங்கம்மா அதெல்லாம் சொல்லி என்ன செய்யலாம், ஆறுதல் படுத்துறதுங்கிறதுலாம் எல்லை கூட மீறுற விஷயம் இல்லை. ஆனால் அங்கே என்ன செய்வாங்க, சில பூஜைகள் சில புனஸ்காரங்கள்லாம் என்ன செய்வாங்க, பண்ணுவாங்க. அப்போ இறைவன் அல்லாதவங்களுக்கு செய்யக்கூடிய வணக்கங்கள் வழிபாடுகள்லாம் என்ன செய்யும், அதில் நடக்கும். அந்த இடத்துக்கு நின்றுணும். ஆஹா, இதுக்கு நான் வர முடியாது, இவ்வளோ நின்றுக்கிறேன்னு வந்துருங்க. ஒட்டுமொத்தமாகவே அது ஷிர்காகவோ ஒட்டுமொத்தமாகவே அனாச்சாரங்களாக இருக்குமே. ஆனால் அந்த அனாச்சாரம் நடக்கிற சபையை விட்டு புறக்கணித்து விட்டு அடுத்த நாள் போய் என்ன செய்யணும், உங்களுடைய கவலையை சொல்லிட்டு வரலாம். அதுக்கு அடுத்த நாள் போய் சொந்த பந்தத்தை விட ரெடியா இல்லை, நேற்று அந்த சபை சரியான சபையா இல்லை, அந்த சபைக்கு நாங்கள் வர முடியாது, ஒன்று சொந்தத்தை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் போய் என்ன செய்யலாம், கலந்துட்டு வந்துடலாம். ஒரு கல்யாணமே பண்ணுறாங்க, இறந்து போனவங்க கூட எப்படி கூப்பிட்டு போவாங்க, அவங்க தாரை தப்பட்டை அடிச்சு நம்ம கவலைப்படணும்னு நமக்கு இருக்குது. அவங்க ஏதாவது சந்தோஷம் ஆட்டம் போட்டுக்கிட்டு அது மாதிரிலாம் கூட்டிகிட்டு போவாங்க. இதில் போய் முஸ்லீம் கலந்துக்கிற முடியுமா? ஒரு இறந்து போனவர்களுக்காக சோகத்தை தான் காட்டணுமே தவிர இப்படியான ஒரு சந்தோஷம் மாதிரி கூட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த மாதிரிலாம் போகிறதுங்கிறது என்ன இல்லை, அது ஒரு முஸ்லீம் போய் கலந்து கொள்ள முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுறாங்கன்னு ஒதுங்கி கொண்டு மறுநாளோ அதுக்கு மறுநாளோ போய் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்கள் கவலைப்படாதீங்க, அல்லது இந்த சடங்கெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேகமாக முன்னாடியே ஓடி போய் என்ன செய்யலாம், பார்த்துட்டு ஓடியாந்துட வேண்டியது. ஒன்று இதெல்லாம் துவங்குறதுக்கு முன்னாடி போய் என்ன செய்யணும், பார்த்துட்டு வந்துட வேண்டியது. அந்த மாதிரி ஃபஸ்ட்டில் போய் பண்ணிட்டு வந்துடுங்க. இல்லைன்னா எல்லாம் முடிஞ்சு அடுத்தடுத்த நாளில் போய் என்ன செய்யுங்க, போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்படி செய்வதன் மூலமாக அந்த தீமையில் பங்கெடுக்காமல் நம்ம தவிர்த்து கொள்ளலாம். இது எல்லாருக்குமே உள்ளதான். இது இஸ்லாத்துக்கு வந்தவங்க மட்டும் இல்லை,
இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் இருப்பாங்க, உறவினர் மட்டும் இருக்க மாட்டாங்க, நண்பர்களே இருப்பாங்க, பக்கத்து வீட்டில் கூட இருப்பாங்க. அவங்களும் வருத்தப்படுவாங்க. அதுக்கு என்ன செய்யணும்? இறந்த உடனே ஃபாஸ்ட்டாக போயிட்டு என்ன செய்யணும்? அவங்கள சொல்லிட்டு உடனே வந்துடணும். அல்லது அந்த சடங்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் இந்த சடங்கெல்லாம் நான் இப்போ விரும்பத்தக்கதாக இல்லை, அது கவலைப்படாதீங்க, மறுநாள் போய் என்ன செய்யலாம்? நம்முடைய கவலை. கல்யாணத்துக்கு அப்படி தான். கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆடல் பாடலும் டம்மு அதை கொட்டு மாலம்லாம் அடிப்பாங்க. அதெல்லாம் வந்து நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம முஸ்லீமுடைய கல்யாணத்தை செஞ்சால் கூட போக மாட்டோம். அவங்களுக்கு அழகாக புரிய வைக்கணும். இந்தாங்க நீங்கள் முஸ்லீமாக இல்லைங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இதை புறக்கணிக்கலை, எங்கள் அண்ணன் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணால் கூட போக மாட்டோம் அப்படி சொல்லணும். எப்படி புரிய வைக்கணும்? எங்கள் அண்ணன் இந்த மாதிரி ஆடல் பாடல் கூத்து கும்மாளம் வச்சு கல்யாணம் பண்ணால் கூட, எங்கள் தம்பி வீட்டில் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணால் கூட நாங்கள் வரமாட்டோம், அந்த காரியத்துக்காகத்தான் வெறுக்கிறோமே தவிர உங்களை நாங்கள் வெறுக்கலை அப்படின்னு புரிய வச்சேன்னு வைங்களேன். அது துவேஷம்னு எடுத்துக்கிற மாட்டாங்க. நம்ம அது யாருக்கு முடியுது? கரெக்டாக உள்ளவனுக்கு தான் முடியும். உங்கள் அண்ணன் செய்கிற ஆட்டப்பாட்டத்துக்குலாம் சரின்னு சொல்லிவிட்டு அவன் செய்கிற ஆட்டப்பாட்டத்துக்கு மட்டும் மாட்டேனிக்கலாம் நடிக்கிறதா போயிடும். எவன் கொள்கைவாதியாக இருக்கிறானோ, எவன் எல்லாத்துலேயும் நம்ம ஆட்கள் விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கிறானோ அவனுக்கு பதில் சொல்கிற ஈஸி. அவன் அந்த துவேஷங்கிற பேரை சுமக்க மாட்டான். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம ஆளுக்கு முஸ்லீம்கள் நடக்கிற கல்யாணம்னா விருந்துக்காக வேண்டி என்ன வேண்டாலும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. அவன் வீட்டு கல்யாணம்னு போகணும்னா நீங்கள் மதத்துக்காக புறக்கணிக்கிறதாயிரும், செயலுக்காக புறக்கணிக்கலை. நம்ம எப்படி இருக்கணும்? அந்த காரியத்தை புறக்கணிக்கணுமே தவிர ஆட்களை புறக்கணித்து விடக்கூடாது. இதை கவனமாக கொண்டு நடந்து கொள்ள வேண்டியது.